ஓவர்லோடு இன்டர்லாக் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் மோட்டாரு ஸ்டாண்ட் பை மோட்ரு, அதுக்கு வந்து வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன்னா மெயின் மோட்டார் வந்து ரன்னிங்கில் இருக்கும், ஸ்டாண்ட் பை மோட்டர் வந்து ஆஃபில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் மோட்டார் வந்து ட்ரிப் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்ட் பை மோட்ரு வந்து எப்படி ஆன் ஆகிறதுக்கான வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து 2 கான்டாக்ட் எடுத்திருக்கேன், 2 ஓவர்லோடு ரிலே எடுத்திருக்கேன், ஒரே ஒரு செலக்ட் சுவிட்ச் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பவர் வயரிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கர்லேருந்து பேஸ் நியூட்ரல் எடுத்து வந்து 2 கான்டாக்டருக்கு வந்து இன்புட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. அதோட அவுட்புட் ஓவர்லோடில் வந்து இண்டிகேஷன் லேம்ப் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கண்ட்ரோல் வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 கான்டாக்டரோட A2க்கு வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கான்டாக்டரோட A2வையும் செகண்ட் கான்டாக்டரோட A2வையும் லூப் பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்து செகண்ட் கான்டாக்டரோட A2வை வந்து A2ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து செகண்ட் கான்டாக்டரோட A2ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து பிரேக்கரோட அவுட்ல வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து செலக்ட் சுவிட்சுக்கு வந்து இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் சுவிட்சில் வந்து ஒரு இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் சுவிட்சில் இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து செலக்ட் சுவிட்சோட அவுட்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து செலக்ட் சுவிட்சில் இருந்து ஒரு அவுட்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து ஓவர்லோடு 95ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஓவர்லோடு 95ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஓவர்லோடு 95ல கனெக்ட் பண்ணிட்டு அடுத்ததா வந்து ஓவர்லோடு 96ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து ஓவர்லோடு 96ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து மெயின் மோட்டாருக்கு வந்து கான்டாக்டரோட வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அடுத்து வந்து ஸ்டாண்ட் பை மோட்டருக்கு வந்து வயரிங் பண்ணணும். ஓவர்லோடு 95ஐயும் ஓவர்லோடு 95ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து ஓவர்லோடு 95ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து ஓவர்லோடு 95ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து 98 NOல கனெக்ட் பண்ணிக்கிங்க. 98 NOக்கு வந்து ஒரு லூப் பண்ணிக்கிங்க. 98 NOக்கு வந்து லூப் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து ஓவர்லோடு 97ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து ஸ்டாண்ட் பை கான்டாக்டரோட ஓவர்லோடு 95 NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஓவர்லோடு 95 NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து ஓவர்லோடு 96ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து ஓவர்லோடு 96ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து ஓவர்லோடு 96ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து ஸ்டாண்ட் பை கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து செலக்ட் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். மெயின் மோட்டார் மட்டும் ஒர்க் ஆகும். மெயின் கான்டாக்டர் வந்து ஆன் ஆயிருச்சு. இப்போ வந்து மெயின் கான்டாக்டர் வந்து ஆன் ஆகி மோட்டர் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து மெயின் கான்டாக்டர் வந்து ஆன் ஆயிருச்சு. இப்போ வந்து ஸ்டாண்ட் பை கான்டாக்டர் வந்து ஆஃப்லேயே தான் இருக்கு. இப்போ வந்து மெயின் கான்டாக்டர் மோட்டர் வந்து ஓவர்லோடில் ட்ரிப் ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து மெயின் மோட்டார் வந்து மெயின் கான்டாக்டரோட மோட்டர் வந்து ஓவர்லோடில் ட்ரிப் ஆயிடுச்சுன்னா நான் மேனுவலாக ட்ரிப் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்ட் பை வந்து ஒர்க் ஆகும். திரும்பி ஆஃப் பண்ண உடனே இப்போ வந்து ஸ்டாண்ட் பை தான் ஒர்க் ஆகும். மெயின் மோட்டர் வந்து ஆல்ரெடி ட்ரிப்பில் இருக்குது, அதனால வந்து ஸ்டாண்ட் பை மோட்டர் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு.
இப்போ நீங்கள் இதை ரீசெட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். மோட்டர் வந்து ஓவர்லோடில் ஏதாச்சும் ட்ரிப் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்ட் பை மோட்டருக்கு வந்து சேஞ்ச் ஓவர் ஆயிரும். Thank you for watching video.